ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குஹான்ஸ் ஆர்கானிக் கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சுரைக்காய் அறுவடை. சுரைக்காய் நம்ம கொடி வகை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை ஒரு சின்ன தொட்டிலையும் வளர்க்கலாம். ஒரு சேலஞ்ச் தான். எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சுரைக்காய் நம்ம மழை காலத்தில் ஆடிப்பட்டம், தைப்பட்டம் இந்த மாதிரியான மழை குளிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம நடவு செய்யலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அது ஒரு நீர் தன்மையுடைய காய் அப்படின்றதுனால அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் அது கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இப்போ தைப்பட்டத்தில் இந்த செடி விதை போட்டு வளர்ந்தது தான். ஒரு சின்னதாக செடி வந்துச்சு. அதை நடவு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய தொட்டியில் அதுக்கு நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கவும் கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. சுரைக்காய் நான் தைப்பட்டத்தில் விதைகள் போட்டது அப்போ நம்மளுக்கு காய்கள் எதுவுமே வரல. ஆனால் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. வெறும் பூக்கள் மட்டும்தான் பூக்குதே, காய் எதுவுமே வரலையே அப்படின்னு பார்த்ததா இது ஆடிப்பட்டத்துக்கு மேலே தான் கொஞ்சமாக அந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்துக்கவும் தான் நம்மளுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் பீர்க்காய், பாகற்காய் இந்த மாதிரிலாம் அந்த கிளைமேட்லாம் சரியான அறுவடை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சுரைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் பாடி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளுக்கு அது தவிர்க்கும். ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சி காய், நம்மளுக்கு நீர் சத்து ரொம்ப நிறைய அப்படின்றதுனால நம்ம அதை தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டா நம்மளுக்கு ஹீட் நம்ம பாடியில் அதிகமாகாது, அதோட தன்மை மெயின்டைன் ஆகும். அடுத்து இது செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறதுக்கோசரம் நான் ஒரு பூ எடுத்திருக்கேன். இது நம்மளே செல்ஃப் பாலினேஷன் கொடுக்கலாம். மகரந்த சேர்க்கை முறை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த செல்ஃப் பாலினேஷன். இதை நீங்களே நல்ல ஒரு பூவாக செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தத்தை இந்த காய் செடியில் நீங்கள் செலுத்தணும். வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது பால் மாறாமல் இது பிஞ்சுக்களாக இருக்கும்போதே நீங்கள் அதை பண்ணணும். அப்போ தான் இந்த காய் நல்லா வளரும். அதுக்காக தான் இதை செய்கிறது. சுரைக்காய் செடிக்கு நான் கொடுத்த உரங்கள் பார்த்திங்கன்னா மீன் அமிலம், பஞ்சகவ்யம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாட்டு எரு, அதுக்கப்புறம் நம்ம காய்கறி கழிவு உரம், இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்தாலே நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆடிப்பட்டம், தைப்பட்டம்லாம் நல்ல ஒரு கொடி காய்கறிகளை போட்டு வளர்த்து பாருங்கள். இதுதான் மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே நம்ம இந்த விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவுகளை மறக்காமல் பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றிகள்.